மனசு உடஞ்சி போச்சு. என் பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, பெரியவனுக்கு, அவன் அப்பனுக்கு எல்லாம் கொண்டாடினோம், எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சோம், சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டா எங்கள் இருந்தா 4 மணிக்கு பார்த்தா ஆளை காணும். வருவா போவா, பசங்க கூடலாம் விளாடுவா. சரி, அதே மாதிரி நானும் இருந்துட்டேன். ஆனால் என் ஒய்ஃபும் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா மணி 7ஆகுது, 8ஆகுது, 9ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று கூட படிக்கிற பொண்ணு, அதே ஸ்கூலுக்கு கிளாஸ் வேறு. அவங்க வந்து கேட்டா, எங்கம்மா நான் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு 2-3 இடம் போய் பார்த்தோம், கிடைக்கல. கடைசியாக அந்த இடம் போனோம். நான் வந்து ஒரு நாள் எதுக்கு போயிருக்கேன். அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணேன், அவங்க அதே பொண்ணு என் பேத்தியை இட்டுன்னு போய் வச்சுருந்தா. நான் அதுக்கு என்ன பண்ணேன், அந்த ஃபோனில் வந்து அதே ஃபோனில் எனக்கு ஃபோன் பண்ணான். தாத்தா நான் இங்கே இருக்கிறேன், ரேஷன் கடை லேக்கேரியா எல்லாரும் அரசுத்தாரில் இருக்கிறேன், வந்து இட்டுன்னு பார்த்தா வந்து இட்டுன்னு வந்தேன். அதே இடத்துல இன்னைக்கு இது 2வது டைம் எனக்கு போவோம். நான் போய் கேட்குறேன், உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தி சேஃப்டியாக இருக்கிறாங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க, காலையில் வருவா அப்படின்னு. ஏங்க என் பேத்திக்கு நீ யாரு? நீ யாரு? யாருங்க அவங்க? எங்க அப்பா அடிக்கிறாருங்க, இவர் கையை பாருங்க, கல்ல தூக்கி அடிக்கிறாரு. நீ யாரு? நான் கேட்டு, நீ யாரு? நான் இது வந்து என் பையன், அவன் என் சின்ன பையன், குழந்தைலேருந்து நான் வளர்க்குறேன். அவன் வந்து இப்போ இந்த போலீஸும் ஒரு சப்போர்ட் பண்ணலையா எனக்கு? எங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இல்லையா? நான் கேட்கிறேன். மாத்திரை போடுறேன், பிபிக்கு மாத்திரை போடுறேன், ஆர்டிக்கு மாத்திரை போடுறேன். 56 வயசாகுது, சரிங்களா? 66 56 வயசாகுது. இந்த வயசுல இந்த இதெல்லாம் தேவையா? எனக்கு ஒரு சப்போர்ட் இது வந்து யாரோ ஒரு ஆள் எனக்கு வந்து அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி விடணும், அவனை விடக்கூடாதுங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தயவு செய்து எனக்கு பண்ணி கொடுங்க. என் பேசி கஷ்டப்படுற